எனக்கு வந்து நார்மலாக ஷக்கிலா அப்படின்னா எப்படி இருக்கும் எல்லாருக்கும், வாவ் ஷக்கிலா அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸைட்டிங் இருக்குல்ல, அப்படி தான் ஆரம்பத்தில் அவங்கள பற்றி கேள்விப்படும்போது இருந்துச்சு. வீடு பார்த்தா ரொம்ப சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் ஹால், அதுக்குள்ளே தான் அவங்களே உட்காந்துருக்காங்க, உள்ள பெட்ரூம் கூட கிடையாது. நான் கேட்டேன், அம்மா எப்படிமா கூப்பிடணும், இப்போ எப்படி கூப்பிட்டா அப்படின்னாங்க. அம்மா அப்படின்னு, இனிமேல் நீ தாண்டா என் பையன் அப்படின்னாங்க. எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஒரு மூல காரணம் அம்மா தான். ஓகே ஓகே, அதுதான். ஏன்னா புகழ் பாலா நாஞ்சில் விஜயன் அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா முதல்ல இவன் தான் ஃபர்ஸ்ட். எஸ் ஓகே, அவங்க அம்மாக்கு அடுத்த ஒரு பொசிஷன்ல அவங்க எப்பவுமே இருப்பாங்க. நிக்காது. அப்பாவை மறந்துடாதீங்க. அம்மானு கூப்பிட்டுட்டோம், யாரை பார்த்து அப்பானு கூப்பிட தெரியல. அந்த பைத்தியக்கார உங்க விஷயமே தெரியல, நீ யூடியூபே பார்க்க. ஆமா, இதுதான் ப்ரோ. இப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன அப்புறம் நான் இப்படிதான் நான் வருவேன். குவாலிட்டினாலே ஷக்கிமா, ஷக்கிமானாலே குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்தேன் ஐயா. காமெடி தெரிஞ்சா நான் எங்கே வந்து உட்கார போறேன். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியா அந்த சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, The Signature Celebration. Snacks partner Chennai Kulfi. அடுத்த ஒரு மொமெண்ட் வந்து நான் சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ விஷயங்கள் ஷக்கிலா உங்களுக்குள்ள அந்த ஃபன்னாக இருக்குங்களா எனக்கு தெரியவே தெரியாது. அது பாலாம்பிகா மேம்கிட்ட நான் தனியாக கூப்பிட்டு கேட்கணும், என்னென்ன மாதிரி இன்னும் சேட்டைகளாக இன்னும் என்னென்ன சேட்டைகளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக கூப்பிட்டு அவங்க கிட்ட கேட்கணும். ஸோ அடுத்த இந்த நிகழ்வை இன்னும் ஸ்பெஷலாக்கிறதுக்கு உங்களோட ட்ராவல் பண்ணுற ஒரு 2 நபர்கள் வரப்போகிறாங்க. அதில் ஒருத்தர் நம்ம விஜய் டிவியில் உங்களுடைய ட்ராவல் பண்ண ஒருத்தர். இவரோட ஜோக்ஸ்லாம் பார்த்து நாங்கள் அவ்வளோ ரசிச்சிருக்கோம். ஸோ எஸ், நாஞ்சில் விஜயன் அவர்களை மேடைக்கு. நாஞ்சில் விஜயன் ஜோக்ஸை பார்த்து நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. அவனை மொத்தமாக பார்த்து நான் சந்தோஷப்பட்டு, எனக்கு துக்கமாக இருக்கும்போதெல்லாம் என் குழந்தை என் புள்ள தான் வருவான். எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ண, ஃபோன்லேயே என்னை சிரிக்க வைப்பான். நம்ப மாட்டாங்க. ஓகே, இவர் வந்துட்டாரு. அண்ட் அடுத்து இதே மாதிரி நடிகர் அண்ட் பன்முக திறமைகள் கொண்ட ஒருத்தர் ரியாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், கீழே என்னடா நம்ப மாட்டேன்றாங்க அவனுங்களே. எஸ் ப்ளீஸ். ஆனால் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு பன்முக திறமைனா, இது பன்முக திறமையா அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கமெண்ட் வருது மேம். இப்போ இங்கே ஈவன் போயிட்டு இருக்க கீழே ஒரு கமெண்ட் கொடுத்தது அவர் தான் மேம். பார்த்துட்டு இருந்தேன், எல்லா கேள்விக்கும் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் அவர். ஸோ நீங்கள் ஷக்கிலா மேமோட ஒரு ட்ராவல் ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த நிகழ்வு பற்றி, அந்த ட்ராவல் பற்றியும், அந்த 30 years ஆஃப் ஷக்கிலா செலிப்ரேஷன் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் எனக்கு வந்து நார்மலாக ஷக்கிலா அப்படின்னா எப்படி இருக்கும் எல்லாருக்கும், வாவ் ஷக்கிலா அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸைட்டிங் இருக்குல்ல, அப்படி தான் ஆரம்பத்தில் அவங்கள பற்றி கேள்விப்படும்போது இருந்துச்சு. வாட்டி அவங்க வீட்டுக்கு போகிறேன், ஒரு ஈவெண்ட்டுக்காக வீட்டுக்கு போகிறேன். வீடு பார்த்தா ரொம்ப சின்ன வீடு, நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் ஹால், அதுக்குள்ளே தான் அவங்களே உட்காந்துருக்காங்க, உள்ள பெட்ரூம் கூட கிடையாது. அதில் ரொம்ப கேஷுவலாக நைட்டி போட்டுட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க, இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட அவ்வளோ பிரம்மாண்டமாக மெயின்டைன் பண்ணணும், அப்படி இருக்கணும், அவ்வளோ சொகுசு காரை வச்சுக்கணும், வீடு அப்படி இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு ஆயிடுச்சு, இப்படி இருந்தால் இப்படி தான் வாழணும் அப்படின்னு. அவங்க மேலே எனக்கு பார்த்த உடனே என்னன்னு தெரியல, நான் கேட்டேன், அம்மா எப்படிமா கூப்பிடணும், இப்போ எப்படி கூப்பிட்டா அப்படின்னாங்க. அம்மா அப்படின்னு, இனிமேல் நீ தாண்டா என் பையன் அப்படின்ட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்களும் மனசார என்னை பையன் தான் கூப்பிடுவாங்க. அண்ட் எனக்கு இன்னைக்கு நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஷக்கிமா. ஏன் அப்படின்னா, எனக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய விஷயங்கள், எனக்கு கல்யாணம் ஆகாமல் நிறைய தடைப்பட்டுச்சு. அப்போ அம்மாட்ட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன், ஃபோன் பண்ணுவேன், நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறைய இல்லைடா இப்படிலாம் இருக்குடா, அப்போ ஒரு சொல்லுவாங்க, வெயிட் பண்ணு உனக்கு நல்ல விஷயம் நடக்கும்ட்டு. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஜீவன் அவங்க தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் அவங்க தான். எப்பவும் ஃபோன் பண்ணாலும் கேட்பாங்க, ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, மாமியார் எப்படி இருக்காங்க. ஏன்னா நான் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அவங்க. ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ எனக்கு ஒய்ஃப் கன்ஃபார்ம் பண்ணல, பேசிட்டு இருக்கோம், ஒய்ஃபையும் பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணல. ஆமா,
ஒண்ணுன்னு சொல்லது. ஆமா பேசிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த பொண்ணு ஒய்ஃப் மாமியார், இப்போதைக்கு மாமியார், அப்போதைக்கு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என் ஒய்ஃப் அவங்க வந்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல், கோடம்பாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சும்மா ஃபோன் பண்றாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்படி ஹாஸ்பிட்டல் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சரி நமக்கு வருங்கால மாமியார் இல்லையா, போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக போயிட்டு உள்ளே பார்த்தா அவங்க ரொம்ப சீரியஸாக, ரொம்ப இந்த வென்டிலேஷன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப இதாக இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும்தான் கூட இருக்குது, கூட அவங்க கூட இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து சரியாக இந்த இதெல்லாம் எடுக்கும்போது, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கஞ்சி சாப்பிடணும் போல இருக்குது அந்த டைமில் அப்படின்னாங்க. திடீர்னு கஞ்சி கேட்டால், ஏன்னா மற்ற எது கேட்டாலும் நம்ம ஹோட்டல் ஆர்டர் பண்ணலாம். அப்போ கோடம்பாக்கம் அப்படின்னோடனே எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அம்மாட்ட ஏதாவது பெரிய ஹெல்ப் கேட்டால் பண்ணுவாங்க, ஒரு கஞ்சிக்காகலாம் அடிக்கலாமான்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கும் கேட்டு பார்ப்போம் செய்கிறாங்களா இல்லையான்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அம்மா கொஞ்சம் கஞ்சி வேணுமாச்சு, நான் வீட்டுக்கு வேணா அப்படின்னாங்க. நேரம் போனோன்னா உடனே இம்மிடியட்டாக அதுக்காக அந்த குதிரை அரிசி ஏதோ சொல்லுவாங்க, அதை வச்சு அவங்க கையாலே ப்ரிப்பேர் பண்ணி வெறும் கஞ்சி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதோ துவையல் கூட அந்த இடத்துல அரைச்சி கொண்டு போய் கொடு அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியாது அது என் மாமியார் ஆக போகிறாங்கன்ட்டு. கேட்ட உடனே கொடுத்தாங்க, அங்கேயும் போய் கொடுத்தேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பி, சாப்பிட்டோன்னே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, என் மாமியாருக்கு பரவாயில்லையா, நமக்கு ஒன்றுனா நம்ம பையன் இம்மிடியட்டாக ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஒரு மூல காரணம் அம்மா தான். ஓகே ஓகே, அதுதான். அதனால அது ஒரு நன்றி கடன் என்னைக்குமே இருக்கும். நீங்க எல்லாருமே ஷக்கிமாவை சிங்கப்பெண், தைரியமான பெண் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயந்த சொரூபினி ஒருத்தங்க இருக்காங்க, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன பேபி கூட இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவங்க பயப்படுவாங்க, அந்த சிலிண்டர் தவறையா, சிலிண்டர் மாத்திரை தவறையா இல்ல ஃப்ளைட்ல மட்டும் கூட்டு பாருங்களேன். போனது இல்லையா? போயிருக்கேன், நிறைய போயிருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப பயம். ரொம்ப பயப்படுவாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் ஞாபகம் வருமா? ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துல ஃபைனல் டெஸ்டினேஷன், அப்புறம் அந்த நிறைய படங்கள் இருக்கு. அது இல்லாம எப்படியோ கரெக்டா நான் நாளைக்கு ஃப்ளைட்ல போறேன்னா இன்னைக்கு வந்து யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணும்போது நேத்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னு பார்ப்பேன். உடனே நானும் இவனுமே போயிருக்கோம், ஒரு ஈவென்ட்டுக்கு புக் பண்ணிட்டேன், மாமா ஃப்ளைட்ல போவோம் அப்படின்னா, ஃப்ளைட்டா எனக்கு முடியாதா. அப்புறம் இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை கை விட்டு போயிடக்கூடாது, நீ என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு என் கையை அவன் பிடிச்சிட்டு வந்தா. ஃபுல் ஃப்ளைட்டுக்கும் அப்படி தான் வந்தேன், ரிட்டர்னும் அப்படி தான் போனேன். இப்போ பயம் இருக்கா? இப்போ இல்லை அஞ்சலி. இப்போ அப்படிங்களா? பழகிடுச்சு. ஆமாம், அப்போ ரொம்ப இருந்ததுல்ல, இப்போ அப்படி தோன்றுறது. ஏன்னா நான் நடுவில் ட்ரிவாண்ட்ரம் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெயினில் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அட போனால் போதுப்போ, நான் மட்டுமா போகிறேன், எல்லோரும் போகிறாங்க, இதில் ட்ராவல் பண்ணுறதோட அதிலே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ளைட் எடுக்க ஆரம்பித்தா இப்போ சுத்தமாக அந்த பயம் இல்லை. ஓகே, உண்மையிலேயே இப்போ அந்த, ஆனாலும் வேண்டின்னு தான் போகிறேன். அந்த மொமெண்ட்டில் ஒரு பயம் வந்துடும். ஸ்டைலாக இருக்குது சொல்கிறதுக்கு, 7 o'clock இஸ் மை ஃப்ளைட், ஐ ஷுட் லீவ் பை 5 o'clock, ஐ ஹாவ் அ போர்டிங் at 5:30. இது சொல்கிறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் அங்கே போனோன்னு ஒரு வாட்டி 2 bathroom வந்துடுது, பாத்ரூம்குள்ளே போகுது. ஆமாம். ஓகே, அண்ட் ரியாத் பிரதர், நீங்கள் உங்களுடைய ட்ராவல் வித் ஷக்கிலா மேம், ஓப்பனாக சொல்ல போனால் வந்துட்டு விஷ்ணுபிரியா அக்கா மூலிமா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மோரோவர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அவங்கள எப்படி பார்த்தேன்னா, ஷக்கிலா அம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி தான். இப்போ உள்ள பெண்களுக்கு நடுவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெண்மணி, தன்னை மட்டுமே முன் வைக்கிற இந்த சமுதாயத்தில் எல்லாரும் முன்னாடியும் ஒரு தன்னை சுற்றி இருக்கவங்களை முன்னாடி வச்சு, அது பெரிய விஷயம். இதுக்கு தான் நீங்கள் கைத்தட்டணும். ஏன்னா யாருமே வந்து எல்லாருமே தன்னை தான் முன்னே வைப்பாங்க. பட் ஆனால் ஒரு நம்ம கூட இருக்கவங்கள முன் வச்சு அவங்கள வந்து பெரிய ஆக்குறதுல ஒரு ஒண்டர்ஃபுல்லான பர்சன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சன். ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இந்த அம்மா அப்படின்னு தான் எனக்கு எப்பவுமே நான் வந்தனே கூப்பிடுவேன். எனக்கு அது சொல்லும் போதெல்லாம் என்னோட அம்மா, எங்கள் அம்மாவுக்கு அடுத்த ஒரு பொசிஷனில் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. அவங்ககிட்ட நான் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலில் வந்து திடீர்னு அவங்க ஆங்கரிங் பண்ண சொன்னாங்க. எனக்கு எப்பவுமே கை நடிச்சுட்டாக்க நான் ஆங்கரிங் பண்ணவா, திடீர்னு நீ தான் நல்லா பேசுவேடா பண்ணுறா அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு ஆக்டிங் அவங்களோட யூடியூப் சேனலில் நான் பண்ணேன். அதுக்கும் விஷ்ணுபிரியாக்கா தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி விஷ்ணுபிரியாக்கா. ஆங்கரிங் பண்ணும்போது நான் கேட்டேன், அம்மா நான் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அம்மா எப்படிமா இருக்குது? ஓகே அம்மா, நான் சொதப்பிட்டேம்மா. தங்கம் சூப்பராக பண்ண தங்கம், அருமையாக இருந்துச்சு தங்கம் அப்படின்னு. எனக்கு அது போதும். ஏன்னா ஒரு பர்சனை வந்து டிமோட்டிவேட் பண்ணாமல் ஒரு இனிஷியேட் எடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்த கட்டத்தில் சொல்ல விஷயங்கள் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. குக்கு வித் கோமாளியில் எப்படி புகழ் அம்மான்னு கூப்பிடுவாங்களோ, நானும் இனிமேல் உங்களை அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பெருமையா. அதான் சொல்ல வரேன். இல்லை இன்னுமே நான் அந்த பாசம் வந்து நிற்காது. மறந்துடாதீங்க, அந்த அப்பாவை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அம்மானு கூப்பிட்டுட்டோம், யாரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டோன்னு தெரியல. நீங்களே கை காட்டினா நல்லா இருக்குமா? பைத்தியக்காரா, உனக்கு விஷயமே தெரியல, நீ யூடியூபே பார்க்க. ஆமா,
அப்பா. ஓகே 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 அந்த ஓகே ஓகே அந்த ஒரு மேட்டருக்குள்ள போட தலைவா வேணாம் தலைவா அது ஆமா. ஓகே அது ஒரு இன்னும் வந்துட்டு ஒரு 4 விஷயம் நாங்கள் பேசினோம் ஒரு இன்சைட் ரூம்ல இருந்து. அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அப்பதான் வந்து the person she has so much of confidence in her. ரொம்ப பெருமையா இருக்குமா அந்த ஸ்டேஜை எனக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. பேசுறதுக்கு வாய்ப்பு தரல யாருமே இது வரைக்கும். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. எல்லா தேட்டர் வாசலையும் அப்படி பேசிட்டு இருக்கேன், உனக்கா வாய்ப்பு கொடுக்கல. இல்லை, அது வாய்ப்புகள் நிராகரிக்கும் போது நம்மளே அந்த வாய்ப்பை தேடி போகிறோம்ல. ஸோ அதுதான் விஷயமே. அண்ட் எஸ், ஆனால் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கன்னா அது நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணிடுறீங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஓகே மேம், உங்ககிட்ட இப்போ நாஜில் ஹுசைன் அவர்களை இன்ட்ரோ பண்ணி கூட்டு வரும்போது நான் என்ன காலையில் ஃபோன் பண்ணாலுமே என்னை சிரிக்க வைக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு எவ்வளோ ஸ்பெஷல் நாஜில் விஜயன் உங்களுக்கு? ஏன்னா புகழ், பாலா, நாஜில் விஜயன் வரிசை அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா முதல்ல இவன் தான் ஃபர்ஸ்ட். எஸ், ஓகே, முதல் பிள்ளை. ஆமாம், குக்குத் கோமாளிக்கெல்லாம் முன்னாடியே எனக்கு நாஞ்சில் தான், என்னோட மகன் நாஞ்சில் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு நிறைய திருநங்கைகள் குழந்தைங்க பெண்களாக இருக்காங்க, கேர்ள் சில்ட்ரனாக இருக்காங்க. ஆம்பளைன்னு எனக்கு என் அம்மானு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கூப்பிட்டது நாஞ்சில் தான். அது எதனால் கூப்பிட்டான்னு தெரியாது, இப்போ கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. நாங்கள் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டிருக்கோம், நான் ஊட்டி விடுற மாதிரி. அதெல்லாம் ஃபன் பண்ணுவான், வேணும் என் தட்டில் தின்றதுக்கு அவன் சாப்பிட்ருவான். அவன் ஊட்டுற மாதிரி நம்ம ஒன்று எடுத்துப்போமா, ஏன்னா நீ சாப்பிட்டுட்டேன்னா உங்கள் தட்டில் இருந்து மொத்தம் சாப்பிட்ருவான் அந்த மாதிரி. அப்படி ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு என் லைஃப்பில் எந்த மொமெண்ட்டு எப்போ இருந்து அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், டேய் வாடா ஷூட்டிங் இருக்குது முடிச்சு 20 மினிட்ஸ் நான் அங்கே இருப்பேன், 20 மினிட்ஸில் எனக்காக வருவான். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு எப்போ போனாலும் சாப்பாடு இருக்கும் ப்ரோ. அது எல்லாரும் காமனாக சொல்கிற விஷயம். யார் வராங்கன்னு தெரிஞ்சாலே அது சாப்பாடு யூஸ்வலாக அது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும், மனைவியார் அவங்க இருக்காங்க இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு மேம் எவ்வளோ ஸ்பெஷல் அது ஒன்று இருக்கு. மேம் இன்னும் பெருசா கனெக்ட் ஆகல, அப்பப்போ ஹாய் பாய் சொல்லியிருக்காங்க. அம்மாக்கு தான் ரொம்ப அவங்க மேல ஒரு பாசம் இருக்கு. பட் அவங்க இன்னும் நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. கூடிய சீக்கிரம் அம்மா தலைமையில எங்க வளகாப்பு பண்ணணும், அதுதான் எனக்கு ஆசை. இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் பிக் பாஸ்ல இருந்தேன், தெலுங்கு பிக் பாஸ்ல. அவன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல. ஸோ இதுக்கு தான் நான் கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் சிங்கப்பூர் போனோம், ஆனால் அந்த டேட் கூட விஷ்ணுக்கிட்ட மாற்றி வைக்க சொல்லியிருக்கோம். அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க படத்தை. ஸோ கண்டிப்பாக நான் வருவேன், எல்லாரும் மட்டும் ப்ராமிஸ் பண்ணுறேன். இல்லைன்னா என்னை வந்து நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இல்லை, அது இல்லாமல் மரியாவோட எங்கே பார்த்தாலும் அந்த குழந்தை யாருக்கிட்ட பேசுதோ இல்லையோ என்கிட்ட வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கும். ஓகே ஓகே. அதுக்கு நான் எப்போ சொல்லுவேன், அதுக்கு ஒரு சேஃப்டி மாதிரி. இவனும் வந்து சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணுவாங்களே 8 மணிக்கு மேலே பார்ட்டிஸில் போனால், இவர் வந்து பொண்டாட்டி என்கிட்ட விட்டுட்டு போயிடுவார் அந்த பக்கம், அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு. இதுக்கு நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டே போயிருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தா என் பொண்டாட்டிக்கு தெரியாது. அன்னைக்கு கூட வந்தீங்களா? அது தெரியாதா? பாட்டில ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு ப்ரோ. அப்படியா? இதுக்கு மேல சமாளிச்சு என்ன யூஸ் ப்ரோ? எல்லாமே பார்த்தாச்சு ப்ரோ. அதனால என் பக்கத்துல விட்டுட்டு தைரியமா அவன் போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வருவான். ஆஹா அப்படியா? ஆமா ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொசைட்டியில் டிரான்ஸ்ஜெண்டருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இது எல்லாருமே நார்மலாக பண்ணுற விஷயம் ப்ரோ. நிறைய பேர் தெரிஞ்சும் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சபையில் ஒரு திருநங்கையை தனக்கு நிகராக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஆட்களும் சரி, இருக்க வைக்கிற ஆளும் அம்மா மட்டும்தான், ஷக்கீலா அம்மா மட்டும்தான். ஏன்னா எனக்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் கூட கொஞ்சம் யோசிப்பேன், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற விஷயம். ஆனால் அம்மாட்டா இது எதுவுமே கிடையாது. தான் போகிற மேடையில் அவங்களையும் ஏற வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் மம்மி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே, அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு 2 பேர்ட்டி காமனா இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அந்த ஒரு குவாலிட்டி, சூப்பர் குவாலிட்டி ஆஃப் ஷக்கீலா அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆளுக்கு ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சூப்பர் குவாலிட்டி அதுதான் ப்ரோ. இப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன அப்புறம் யூஸ்வலாக இதுக்கு மேலே எல்லாம் இல்லை. யூஸ்வலாக அவங்க நான் இப்படி தான் நான் வருவேன். சொல்லுப்பா. என்னது அப்படியா? சரி அது ஒன்றும் இல்லை தங்கம். இப்படி ஒரு மாதிரி கேஷுவலாக போகிறது, அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மொரோவர் வந்து அவங்களோட பாசிட்டிவிட்டி ஆல்வேஸ். உமனாக அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறது பெரிய விஷயம். ஒரு உமனாக நின்று எல்லாரையுமே வளர்த்து வர்றது பெரிய விஷயங்கள். அதுக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ. ப்ரோ, உங்ககிட்ட சூப்பர் குவாலிட்டி ஆஃப் ஷக்கீலா. குவாலிட்டினாலே ஷக்கிமானாலே குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்தேன் ஐயா. ஸோ
ஐயா உங்க காமெடி 2 மட்டும் ஏதாவது எதுவா இருந்தாலும் மனசுல பட்டதை பேசுவாங்க. உள்ள ஒண்ணு வச்சு வெளிய அம்மா கிட்ட அது வேலைக்கே ஆகாது. பிடிக்கலனா ஓப்பனா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, பிடிக்கும்னா ஓப்பனா பிடிக்கும். அது எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, மனசுல பட்டதை டைரக்டா சொல்லுவாங்க. அதுக்கு சில தைரியம் வேணும். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க இப்படி சொல்லும்போது அவங்க எங்கேயாவது கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு. அம்மா என்னைக்குமே தோணல, எனக்கு படுது தோன்றேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட நல்ல விஷயம் தான் கூப்பிட்டு இமீடியட்டா பாராட்டவும் செய்வாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்ச பெரிய விஷயம். ஓகே. அண்ட் 2 காமெடி. காமெடி. ஆமா உங்க காமெடி அவங்க ஃபேன் இருந்தாங்க. ஐயா 2 காமெடி தெரிஞ்சா நான் எங்கே வந்து உட்கார போறேன். நான் ஒரு 4 ஈவென்ட் ஒன்னு வந்துருச்சு. இன்னொன்னு ஐயா அந்த ப்ராப்பர்ட்டி காமெடி மாதிரி ஏதாச்சும் 2 எடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல இந்த மொமெண்ட் வந்து இந்த நிகழ்வுக்கு இந்த ஒரு காமெடி போதுன்னு சொல்லிட்டு. சோ thank you so much. Thank you. அம்மாக்கு நான் ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓ சூப்பர். அது என்னது அப்படியே? ஓ பட்டு புடவைகள். பட்டு புடவைகள். சூப்பர். தேங்க்யூ மேம். அடிக்கடி இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பாரா மேம்? ஒரு ஓகே. எனக்கு ஆசை, பட் எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல, பட் இல்லை. பட் எனக்கு அம்மான்னு கூப்பிட்டுட்டோம். அம்மாவுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அம்மா எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. பட் எனக்குள்ளே ஏதாவது தோணிட்டே இருந்துச்சு, அம்மாவுக்கு இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கலன்னு. ஸோ இப்போ வரும்போது டக்குனு என் ஒய்ஃபும் சொன்னாங்க, அம்மா பார்க்க போகிறீங்க, சும்மா ஏன் போகிறீங்க, ஒரு புடவை வாங்கிட்டு போங்கன்ட்டு. சரி இமீடியட்டாக வாங்கிட்டு வந்து. நீ எதுவும் கொடுக்கலலாம் நினைக்காத. முதல்ல என் மகனா நீ தான் எனக்கு நிறைய கொடுத்துருக்க. ஓகே அம்மா. சரியா? இதான் உண்மை. சரி, எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. நமக்குள்ள அன்பு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், அன்பு திருப்பி எதிர்பார்க்குறோம். அந்த அன்பே கிடைக்காத போது தான் கஷ்டமாக இருக்குது. இந்த காலத்தில் அந்த அன்பு நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு கிடைக்கிற உங்களை மாதிரி அந்த அன்பெல்லாம் பொக்கிஷமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். லவ் யூமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை தவிர என்ன வார்த்தைகள் நம்ம ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஆக்சுவலா அழுதா ஓவர் ஆக்டிங் ஆயிடும், அதனால நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன தெரியல, அம்மா கூட பர்சனலா போய் அழுதுக்கிறோம். அன்புதான். எஸ், thank you so much. Thank you அம்மா. Thank you. Love you. Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, the signature celebration. Snacks partner Chennai Kulfi. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.